இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கடந்த 2 நாளாகவே தேடப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயர் அஜித் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. எதனால் இந்த அஜித் கிருஷ்ணன் அப்படின்ற பெயர் வந்து தேடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்திய விண்வெளித்துறையாக இருக்கக்கூடிய இஸ்ரோ இருக்கு இல்லையா, இஸ்ரோ வந்துட்டு கடந்த 10லேருந்து 15 வருஷமாகவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்படின்றத புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத தாண்டி மற்ற உலக நாடுகள் இருக்கு இல்லையா, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஸோ விண்வெளித்துறையில் நமக்கு முன்னோடியாக இருந்த நாடுகள் கூட பண்ண முடியாத விஷயம் அப்படின்றத இந்தியா பார்த்தோம் அப்படின்னா சந்திராயன் 3ல ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதித்யா L1 மிஷின் இருக்கு இல்லையா, அதில் அதை விட ஒரு படி மேலே போய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த மிஷின்ஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்தியாவினுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய ககன்யான் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தில் 4 பேர் ஸ்பேஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் யார் அப்படின்னு சொல்லியும் பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவர் நேற்று திருவனந்தபுரத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் நாயர், அங்கத் பிரதாப், சுபான் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரோட சேர்த்து தமிழ்நாட்டை சேர்ந்த அஜித் கிருஷ்ணனும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ்க்கு போறாரு. அதுவும் இந்தியாவுடைய கனவு திட்டத்தில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்பேஸ்க்கு போறாரு அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுலேருந்து யார் இந்த அஜித் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் யார் இந்த அஜித் கிருஷ்ணன், அது மட்டும் இல்லாமல் அஜித் கிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, எதனால் அஜித் கிருஷ்ணன் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுடைய கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஏன் ககன்யானை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ககன்யான் திட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, அது இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் ரஷ்யா தனியாக ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தையும், அமெரிக்கா தனியாக ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தையும் நிறுவனத்துக்கான வேலைகள் அப்படின்றதெல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான டைமில் இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே விண்வெளித்துறையில் எக்கச்சக்கமான ஹெல்ப் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்துட்டு தனியாக விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பித்தாங்க அப்படின்னாலும் இந்தியாவால் வந்துட்டு எங்களுடைய விண்வெளி வீரர்கள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முடியும், ஒரு கோரிக்கை வைக்க முடியும். ஆனால் அந்த கோரிக்கைக்கெல்லாம் முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு சில தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது தேவைப்படுது. மற்ற நாட்டினுடைய உதவிகள் அப்படின்றது இல்லாமல் இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்ட ராக்கெட், இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்ட இன்ஜின், இந்தியாவை சேர்ந்து இந்திய விண்வெளி வீரர்கள் இவங்க மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ்க்கு நம்ம வெற்றிகரமாக அனுப்பி 3 நாள் அங்கே ரிசர்ச் அப்படின்றத பண்ணணும். அங்கே பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அப்பால் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 4 விண்வெளி வீரர்களையும் பத்திரமா தரையிறக்கணும் அப்படின்றதா ககன்யான் திட்டமே. ஸோ இந்த திட்டத்தை நம்ம எப்படியாவது வெற்றிகரமாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் பார்த்தோம்னா இரவு பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2025 இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட 2019 ஜூலை மாதத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான விண்வெளி வீரர்கள் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கான அந்த போட்டி அப்படின்றத தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் வந்துட்டு இந்தியாவுடைய கனவு திட்டத்தில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எந்த கேட்டகரியில் இவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் போர் விமானிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறது நமக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அதிவேகமான போர் விமானங்கள் அப்படின்றத இயக்கியிருப்பாங்க. இல்லைனா திடீர்னு ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸில் பார்த்தோன்னா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். மூணாவது, முன்னாடியே சொன்ன மாதிரி அதிவேகமான ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஓட்டுனதுனால ராக்கெட்டையுமே பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்றதுனால போர் விமானிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரிகளை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான போர் விமானிகள் பார்த்தோம்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஆர்வமாக இருந்தாலும் கூட இந்தியா இருக்காங்க இல்லையா, இந்தியாவுடைய ரிசர்ச் அமைப்பான இஸ்ரோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்டர்ஸ் அப்படின்றத தொடர்ந்து வைக்கிறாங்க. பல கட்ட சோதனைகள் அப்படின்றது வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 12 பேர்லேருந்து தான் இந்த 4 பேர் பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரையுமே செலக்ட் பண்ணி இந்தியா சார்பாக ககன்யான் திட்டத்தில் இவங்க ஸ்பேஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அஜித் கிருஷ்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சென்னை இருக்கு இல்லையா, சென்னை சேர்ந்த ஒரு பையன் தான் அஜித் கிருஷ்ணன் அப்படின்னே சொல்லலாம். அஜித் கிருஷ்ணனை பிறந்த வரைக்குமே 1982 பிறந்திருக்காரு. தேசிய பாதுகாப்பு அகாடமி இருக்கு இல்லையா, அங்கே தான் அவருடைய ப்ராக்டிசஸ் அப்படின்றதெல்லாம் முடிச்சிருக்காரு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா விமானப்படை இருக்கு இல்லையா, விமானப்படையில் எக்ஸலண்ட்டாக செயல்பட்டதுனால அவருக்கு குடியரசுத் தலைவனுடைய அந்த விருதுகள், பதக்கம் அப்படின்றதும் வழங்கப்படுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு விருதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா 2003 போர்ப்படை இருக்கு இல்லையா,
விமானப்படையில் போர்ப்படை அப்படின்னு சொல்லியிருக்கோம். போர்ப்படையில் இவரை வந்துட்டு நியமிக்கிறாங்க. அந்த போர்ப்படையிலுமே எக்ஸலண்ட்டாக செயல்பட்டதோட மட்டும் இல்லாமல் இப்போ அந்த போர்ப்படையில் இருக்கக்கூடிய விமானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மென்டராகவும் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2900 மணி நேரம் பார்த்தோம்னா இந்த ஃப்ளைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஃப்ளைட்ஸ், ட்ராவலிங் ஃப்ளைட்ஸ் கிடையாது, போர் விமானங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய ஸ்பீட்ஸ்லாம் நம்ம கணக்கு கூட போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த போர் விமானங்கள் அப்படின்றத எக்கச்சக்கமாக 2900 மணி நேரம் இயக்கியிருக்காரு. அதுலேயுமே ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா சுகோஸ் 30, MKI, MiG-21, 29, டார்னியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிவேகமான போர் விமானங்கள் எல்லாத்தையுமே இயக்கி பார்த்த ஒரு விமானி தான் இவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மற்ற 3 பேரும் லேசுப்பட்ட ஆளுகளா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மற்ற 3 பேருமே லேசுப்பட்ட ஆளுகளா கிடையாது. பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான் சுக்லா இருக்காங்க இல்லையா, இவங்க 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாச்சவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே டேலண்டான பீப்புள்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மற்ற 2 பேர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அஜித் கிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் அஜித் கிருஷ்ணனை பற்றின தேடல்கள் அப்படின்றது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 4 பேரும் ககன்யான் திட்டத்துக்கு போகிறாங்க இல்லையா, ககன்யான் திட்டத்தில் இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரொம்பவே தீவிரமான பயிற்சிகள் அப்படின்றது ரஷ்யாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பேஸில் என்னென்ன மாதிரியான டைமிங் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் என்னென்ன மாதிரியான அட்மாஸ்பியர்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் பழகணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உடல்நிலை மாறணும், மனநிலை மாறணும், இப்படி எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ரஷ்யாவில் 1 வருஷம் உங்களுக்கு பயிற்சி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதி தீவிரமான உடற்பயிற்சிகள் செய்கிறாங்க. கடல் கடியிலையும் உங்களுக்கு பயிற்சிகள் அப்படின்றது கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ககன்யான் திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தீம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிளானை பொறுத்த வரைக்குமே இந்த 4 விஞ்ஞானிகளுமே அங்கே போயிட்டு 3 நாள் ரிசர்ச் அப்படின்றத பண்ணணும். இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் ரிசர்ச் அப்படின்றத பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே அவங்க சேஃபாக வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து இந்த பயிற்சிகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த டெஸ்டர்ஸ் அப்படின்றத வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தூக்கி கொண்டு போகக்கூடிய ராக்கெட்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜின்ஸ்க்காக இருந்தாலும் சரி, தொடர்ந்து சோதனைகள் அப்படின்றது நடத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த விமானிகள் மீண்டும் பத்திரமா தரையிறங்கணும் அப்படின்னா அந்த விமானத்திற்கு இல்லையா, அந்த ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே திரும்பி ரிட்டர்ன் வரணும். ஸோ அந்த பார்ட்டை பொறுத்த வரைக்குமே அது திரும்பி பத்திரமா ரிட்டர்ன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை அப்படின்றது பண்ணியிருந்தாங்க. அந்த சோதனையை பொறுத்த வரைக்குமே வங்கக்கடல் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் தான் இவங்க வந்து லேண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்தோம்னா ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட வங்கக்கடலுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வரக்கூடிய அந்த வாகனம் இருக்கு இல்லையா, அவங்க வரக்கூடிய அந்த ஸ்பீட் ஏற்ற மாதிரி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பேராஷூட் விரிஞ்சு அதனுடைய ஸ்பீட் அப்படின்றது ரெடியூஸ் ஆகி பத்திரமா தரையிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் எக்ஸாக்டாக கால்குலேட் அப்படின்றதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டைமில் ரஷ்யா, அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே தனித்தனியாக விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படின்றத ஆரம்பிக்கக்கூடிய டைமில் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு கெப்பாபிலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக இந்தியாவுக்குமே இருக்குது. ஏன்னா சந்திராயனுக்கு முன், சந்திராயன் 3க்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவை பிரிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது வரைக்குமே சரி ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி இருந்த இஸ்ரோவை பார்த்தோம் அப்படின்னா சந்திராயன் 3 லேண்டிங்க்கு அப்புறமா எல்லா உலக நாடுகளுமே ஒரு அங்கீகாரம் அப்படின்றத கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆதித்யா L1லையுமே இவங்க பண்ண விஷயங்கள் அப்படின்றது உலக நாடுகள் எல்லாத்தையுமே இந்தியா வேற லெவலில் வளர்ந்துட்டு வராங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த ககன்யான் திட்டம் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே அனுப்பி மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்திய விண்வெளித்துறையில் இது ரொம்ப பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி யூரி காக்ரேன் இருக்கார் இல்லையா, யூரி காக்ரேன் இந்தியாவை ரிப்ரசன்ட் பண்ணி அவர் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்திருந்தாரு அப்படின்னாலும் ரஷ்யாவுடைய ஹெல்ப்பால் தான் போயிட்டு வந்திருந்தாரு. பட் இந்த டைம் எந்த நாட்டினுடைய ஹெல்ப்புமே இல்லாமல், எந்த நாட்டை சேர்ந்த ஆஸ்ட்ரோனட்ஸுமே இல்லாமல் முழுக்க முழுக்க இந்தியா தயாரிக்கக்கூடிய ராக்கெட், இந்தியா தயாரிக்கக்கூடிய இன்ஜின்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே பார்த்தோம்னா ஒரு அதிதீவிரமான முயற்சி அப்படின்றத ஈடுபடுறதுனால இந்தியர்கள் மத்தியில் இந்த திட்டத்துக்கு ரொம்ப பெரிய ஆதரவு அப்படின்றது இருக்கு. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அஜித் கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.